பெரிய பெரிய ஊடகங்களை வைத்திருக்கும் ஊடகவியலாளர்களே, நெறியாளர்களே, சேட்டலைட் டிவி சேனல்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு சாமானியனின் குரலாக இந்த குரலை நாம் பதிவிடுகிறோம். 2026 புதியதொரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் தங்கள் மனதில் மிகப்பெரிய கோட்டைகளை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்டி வைத்திருக்கும் கோட்டையை நீங்கள் இடித்து விடாதீர்கள். ஏனென்றால் இன்று பல லட்சம் ரூபாயாகவும், பல ஆயிரம் ரூபாயாகவும், பல கோடி ரூபாயாகவும் வியாபாரம் செய்யப்படுகிறது. எதில் என்றால், ஒருவர் பின்புலத்தை மிகவும் மோசமான முறையிலும் அவர்களை அதிகப்படியாக விமர்சிக்கும் முறையிலும் இங்கு பல கேவலமான செயல்களை இங்கு ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவறான பின்புலத்தையும் அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பல விமர்சனங்களையும் நீங்கள் தர வேண்டும். அவர்களை பற்றி நெகிழ்வான, தாழ்வான, கீழ்த்தரமான பதிவுகளை நீங்கள் சமூக வீடியோக்களை நீங்கள் பதிவிட வேண்டும் என்ற நோக்கில் இங்கு பல வியாபாரங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் ரூபாய் இதன் மூலம் கைமாறி கொண்டிருக்கிறது. ஒரு சில கேவலப்பட்ட வேசி ஊடகம் இன்று பிரபலங்களை பேட்டி எடுப்பதிலும் அவர்கள் அவுத்து போட்டு ஆடுவதிலும் இங்கு பெரிய ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே சாதிய ஆணவ படுகொலை நடந்தாலோ அல்லது பல வன்முறைகளில் ஈடுபடும் சம்பவங்களில் நடந்தாலோ அதை பெரிதாக எந்த ஒரு ஊடகமும் அதிகப்படியாக வெளியில் கொண்டு வருவதே இல்லை. இதனையெல்லாம் ஒழித்து கட்டி இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்ற நோக்கில் மக்கள் மனதில் இந்த 2026 மிகப்பெரிய ஒரு எழுச்சி கண்டு இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவிற்கு அரசியல் பிழைப்புவாத கும்பலுக்கு நீங்கள் கைகட்டி நிற்காமல், அவர்கள் இந்த மாதிரி தவறுகளை செய்ய தூண்டினால் நீங்கள் ஒருபொழுதும் அதற்கு துணை நிற்காமல், மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும், மக்கள் சாமானியனுக்கு, கடையோடி ஒரு தொழிலாளிக்கு அவன் வாழ்வாதாரத்துக்கு மேம்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை புதியதொரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் பயணிக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையும் கெடுத்து சீரழித்து விடாதீர்கள் என்ற நோக்கில் இந்த காட்சியை, இந்த காணொளியை நாம் பதிவிடுகிறோம்.